ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்ஸ் ஷோரூம் தான் வந்திருக்கோம். மேக்ஸ் ஷோரூமில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ என் சிஸ்டர் காயுவும் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அனு, காயு, நான் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம் மேக்ஸ் ஷோரூமுக்கு. சாட்டர்டே ஈவினிங்னால கொஞ்சம் மேக்ஸ் ஷோரூம் கூட்டமாக தான் இருந்தது. நம்மளுக்கு வந்து இங்கே மேக்ஸ் ஷோரூமில் ஒரு பெஸ்ட் என்னென்னா அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குது. ஸோ அழகாக பார்க் பண்ணிட்டு கவலை இல்லாமல் ஷாப்பிங் பண்ணலாம். நாங்கள் உள்ளே போனதுமே நிறைய வந்து ஃப்ளாட் 99, ஃப்ளாட் 30, ஃப்ளாட் 50 அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. என் சிஸ்டர்ஸ் 2 பேருமே அப்படியே ஓடி போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோ தேடி இதுங்க ரெண்டும் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி எடுக்கிறது இந்த பிளாக் கலர் டிஷர்ட் தான். என்ன தான் அப்படி அந்த பிளாக் கலர் டிஷர்ட் ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கிட்டு இதான் நான் எடுத்தேனான்னு பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமேலுக்கு பையனை மாற்றி மாற்றி வச்சுட்டு நாங்களும் வந்து ட்ரையல் பார்க்குறதுக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறமேலுக்கு இங்கே ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இதுலேயுமே கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் இங்கே டாய்ஸ், குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு அது மாதிரியுமே நிறையா இருந்துச்சு. 6 மந்த்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்லாம் இருக்குது. நல்லா க்யூட்டாக அழகாலாம் இருந்துச்சு. அப்புறமேலுக்கு இந்த மாதிரி நைட் ஷூட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து இங்கே மேக்ஸில் நைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஆன்லைன்லேயே மேக்ஸில் ஆர்டர் போட்டேன் ஆஃபர் இருந்ததுனால. ஸோ நேரில் வாங்க வேணான்னு விட்டுட்டேன். சேம் தான் இருந்துச்சு. நம்ம ஆன்லைன் மேக்ஸ் ஆப்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம கிளாத் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. அப்புறம் எங்கள் சிஸ்டர் வந்து ட்ரையல்ஸ்லாம் பண்ணாங்க. ஒன்றுத்தையும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து இது எல்லாமே வந்து டீஸ் அண்ட் டாப்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நீங்கள் கும்பகோணத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் ஷோரூம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் சரி பில்லிங் போகலான்னு பார்த்தா என் சிஸ்டர் வந்து இந்த பேக் ஒன்று நல்லா இருக்குது அங்கே வந்து பாருன்னு சொன்னால் சரின்னு போய் பார்த்தோம். அது வந்து ஹேண்ட் பேக் மாதிரி ஃபீல் ஆகலை, ஒரு லக்கேஜ் பேக் மாதிரி இருந்தது. அதோட ப்ரைஸும் ரொம்ப ஹையாக தான் இருந்துச்சு. அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தாகவே எங்களுக்கு ஃபீல் ஆகலை. நாங்கள் 2 பேருமே பார்த்துட்டு நோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கு எதாவது பார்க்கலான்னு பார்த்தோம். பட் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் பையனுக்கு எதாவது வாங்கணும் தான் ஃபஸ்ட்டு வந்திருந்தோம். பட் எங்கள் பையனுக்கு வாங்கலை, எங்களுக்கு தான் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். பாவம் பையன் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து அவனுக்கும் கொஞ்சம் எடுக்கணும். ஸோ நீங்களும் கும்பகோணத்தில் இருக்க மேக்ஸ் ஷோரூம் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.